வணக்கங்கள். தமிழ் புக்ஸ் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம், ஹிந்து ஆன்மீகம் மற்றும் பல. இன்றைய பதிவில் நாம் தமிழும் தங்கமும் தொடர்ச்சியாக ஏலன் இளையார் பதிவில் இரண்டாம் பகுதி முடித்துவிட்டு மூன்றாம் பகுதிக்கு சென்றிருக்கின்றோம். இதில் ஆதி தமிழ் நிகண்டில் 310 ஒரு பொருள் தருகின்ற வார்த்தைகள் வருகின்றன. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பகுதியில் இயற்கை சார்ந்து அது பயன்படுத்தும் விதமாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது உதாரணமாக கதை என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால், மற்றொரு பகுதியில் கதா, கத்தா என்று வருகின்றது. அதே கதா என்ற அந்த சொல்லின் வார்த்தையின் ஒலியானது தமிழில் பயன்படுத்தப்படுகின்ற போது அது கதை எனவும், இன்னொரு பகுதியில் வேறொரு பகுதியில் பயன்படுத்தப்படுகின்றது கதா இல்லையா என்ற ஒரு வார்த்தையாகவும், இவ்வாறு அதன் உரைநடையாக இந்த அந்த ஆதி தமிழ் நிகண்டு இளையார் என்பவர்களால் அபிதமூர்த்தி தரப்பட்டதாக சொல்லியிருந்தோம். சமீப காலத்தில் நமது பெரம்பலூர் பகுதியில் சார்ந்த ஒருவர் விஞ்ஞான தமிழ் என்று நேர்கோடுகள், கிடைக்கோடுகள் கொண்டு 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய்யெழுத்துக்களையும் கொண்டதாக ஒரு விஞ்ஞான தமிழ் என்று ஒன்றை அவரே உருவாக்கி வடிவத்தில் மட்டும் மாற்றம் செய்து அதன் ஆதரவுக்காக பல இடங்களில் வந்து சென்றிருந்தார். நாம் இதை குறித்து பேசுவதாக இருந்தால், முதல் தமிழ் சங்கத்தில் இறையனார் இயற்றிய தமிழில் புள்ளி தொடர்கள், கமா, கோணப்புள்ளிகள், சிறு வட்டங்கள், பெரிய வட்டங்கள் எல்லாம் பொருள்தருவனாக இருந்தன. இரண்டாம் தமிழ் சங்கத்தில் முருகன் முடிவெடுப்பதாக இருக்கின்ற பொழுது இறையனாரும் அகத்தியரும் அமர்ந்து தங்களது வாதங்களை வைத்தார்கள். அகத்திய தமிழ் நமக்கு கிடைக்கப்பட்டது. அவ்வாறு மூன்றாம் தமிழ் சங்கத்தில் அகத்தியர் முடிவெடுப்பவராக இருக்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் 12 பேரும், அந்த தொல்காப்பியரை தவிர்த்து 11 பேர்களுக்கு சீடர்களாக இருந்த 18 பேரும் என்று 276 பேர் கலந்து கொண்டிருந்தனர்.